அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபை நற்செய்தி பணியை தொய்வின்றி தொடர வேண்டுமானால் புதிய குருக்களும் துறவிகளும் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். குருத்துவ அழைத்தல் ஒரு மனிதன் தானாக தேர்ந்தெடுப்பது அல்ல, அது இறைவன் விடுக்கும் அழைப்பு. நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உன்னை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைய நவீன உலகின் சவால்களுக்கு இடையே இறைவனின் மெல்லிய குரலை கேட்டு அதற்கு இதோ நான், என்னை அனுப்பும் என்று பதிலளிக்க இளைய உள்ளங்களுக்கு துணிவு தேவை. நம் குடும்பங்கள் இந்த புனிதமான பணிக்கு தயார் செய்யும் ஆயத்த கூடமாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் இறைபணிக்கு செல்வதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அழைத்தல்களின் ஊற்றே, இந்த புனிதமான நாளில் புதிய குருத்துவ மற்றும் துறவர அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று உம்மிடம் உருக்கமாக மன்றாடுகிறோம். உமது திராட்சை தோட்டத்தில் உழைக்க தாராள மனமுள்ள இளைய உள்ளங்களை எழுப்பியருளும். ஆண்டவரே, எமது குடும்பங்களில் இறை பக்தி வளர செய்யும். பிள்ளைகள் உமது குரலை தெளிவாக கேட்கும் வரத்தை தாரும். உலக ஆசைகளால் ஈர்க்கப்படாமல் உமது அன்பிற்காக எதையும் துறக்க முன்வரும் வீரத்துவத்தை அவர்களுக்கு தாரும். இப்போது குருத்துவ மற்றும் துறவர பயிற்சியில் இருப்பவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் புனிதமான மேய்ப்பர்களாகவும் சாட்சிய வாழ்வு வாழும் துறவிகளாகவும் உருவாக உமது தூய ஆவியால் அவர்களை வழிநடத்தும். எமது இல்லங்களில் இருந்து உமது பணிக்காக பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் தாராள மனதை பெற்றோர்களுக்கு தந்தருளும். ஆமீன்.